நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. தேச நலனுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததால் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா அதிக வரியை விதித்துள்ளதாகவும் தற்சார்புடைய நாடாக இந்தியா மாற வேண்டும் என்றும் மாநிலங்களவை MP கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், இந்திய பொருட்களுக்கு விதித்துள்ள 50% வரியின் மூலம் தனது அதிகாரத்தை மீண்டும் நிலைநிறுத்த அமெரிக்கா முயல்கிறது. குறுகிய மனப்பான்மை கொண்ட உலக அதிகார வரிசைக்கு மண்டியிடாமல் நாட்டின் எரிசக்தி தேவைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததால் இது நடந்துள்ளது. தெற்குலக நாடுகளின் எழுச்சியானது அதிகாரத்தை செலுத்தும் நாடுகளுக்கு பிடிக்கவில்லை. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா பல அறிஞர்களையும் கலைஞர்களையும் கொண்ட நாகரிகமுடையது. சீனாவில் அமெரிக்கா தனது ஆதிக்கத்தை செலுத்தாது. ஏனெனில் 21ஆம் நூற்றாண்டின் முக்கிய தேவைகளான அரிய வகை தனிமங்கள், காந்தங்கள், சோலார் பேனல்கள், லித்தியம் பேட்டரிகள் என அனைத்தையும் சீனா கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. அந்த நாட்டை நம்பியே அமெரிக்கா இருக்கிறது. சீனாவுக்கு அமெரிக்கா விதித்த வரி மென்மையாகவும் மேலோட்டமாகவும் இருந்தது. ஆனால் இந்தியாவுக்கு விதிக்கப்பட்ட வரியானது கோடாரியை வைத்து தாக்குவதைப் போல இருந்தது என்று கமல்ஹாசன் கூறினார். மேலும் அவர் ஆத்ம நிர்பார் என்பது ஒரு முழக்கம் மட்டுமல்ல, விரைவில் செயல்படுத்த வேண்டிய காப்பீடு என்று மகாத்மா காந்தி கூறியுள்ளார். இந்த தருணம் தேசிய ஒருமைப்பாட்டுக்கானது. நமக்குள் பல வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் இந்திய இறையாண்மைக்கு ஒரு சவால் வரும்போது தேசம் ஒன்றிணைய வேண்டும் என்று கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். பின்னர் மத்திய மாநில அரசுகள் எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்து கமல்ஹாசன் யோசனை வழங்கியுள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், MSME நிறுவனங்கள் தங்கள் கடனை திருப்பிச் செலுத்துவதற்கு 2 ஆண்டுகள் அவகாசத்தை கூடுதலாக கொடுக்க வேண்டும். ஏற்றுமதி செய்யும் நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் கடனுக்கு குறைந்த வட்டி விகிதம் நிர்ணயிக்கப்பட வேண்டும். நிலுவையில் இருக்கும் GST தொகையை விடுவிக்க வேண்டும். ஏற்றுமதியாளர்களுக்கு RODTEP, ROSCTL போன்ற திட்டங்களின் மூலம் வழங்கப்படும் கடனை உயர்த்தி வழங்க வேண்டும். மின் கட்டணத்தில் சலுகை, செயற்கை இழைகள் இறக்குமதிக்கு குறைந்த வரி, சரக்கு போக்குவரத்து வசதி போன்றவற்றை செய்து கொடுக்க வேண்டும். ஏற்றுமதி தொடர்பான ஒப்புதலை பெறுவதற்கும் ரீஃபண்ட்களுக்கும் தேசிய அளவில் ஒருங்கிணைந்த மையத்தை ஏற்படுத்த வேண்டும். பாதிக்கப்பட்ட துறைகளுக்கு உலகளவில் புதிய சந்தைகளை தேட வேண்டும். இவற்றை அவசர காலத்திற்கான ஒரு ஏற்பாடாக செய்யாமல் நீண்டகால சிக்கலுக்கான தீர்வாக மேற்கொள்ள வேண்டும். அப்போதுதான் வரி விதிப்பு, மிரட்டல் போன்றவற்றிலிருந்து இந்தியா தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும் என்று கமல்ஹாசன் யோசனை கூறியுள்ளார்.